அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், அதாவது ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நபர் அவருடைய ஆஃபீஸில் ஒரு தடவை நான் வாங்கன்னு சொல்கிறேன். இது ஒரு பெரிய சினிமா கம்பெனி, ரொம்ப பிரபல்யமான கம்பெனி. அவர் வாங்க, நீங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 8 வருஷமா தெரியும் சார், நீங்கள் ஒரே ஒரு தடவை வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு அதை சார்ந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தொழில் ஸ்தாபனத்தில் எப்படி வைக்கணும், சுவாமி படங்கள், சுவாமியோட இது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரண வீடியோ நம்ம பார்க்கணும். அப்போ நான் அவரோட ஆஃபீஸ் போகிறேன். உள்ளே போன உடனே பூர்ணகும்பம் வச்சுருக்காரு. நான் கேட்டேன், எனக்காகவா? இல்லை, எப்பவுமே பூர்ணகும்பம் இருக்கும். அதை எல்லாரும் தொட்டுட்டு வருவாங்க, சில பேர் அப்படியே வருவாங்க, பார்த்துட்டு வருவாங்க. இதை நான் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், அதை அப்படியே பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு அற்புதமான விநாயகர் உள்ள நுழையிறோம். நுழைஞ்ச உடனே ஃபவுண்டைன் இருக்கு. ரொம்ப அழகாக அந்த ஆஃபீஸ் வச்சிருக்காரு. அவர் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சுவாமியோடைய ரூம் ஒன்று வச்சிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக அதில் பெரிய வெங்கடாஜலபதி சுவாமியினுடைய படம், வெங்கடாஜலபதி சுவாமி படம், மற்ற இதர படங்கள் இருக்கு. திருச்செந்தூர்ல கோயிலில் கொடுத்த சின்ன அந்த வேல் உங்களுக்கு கொடுப்பாங்க, வெற்றி வேலில் வேல் கொடுப்பாங்க, அது வச்சிருக்காரு. ரொம்ப அழகா அந்த சுவாமி ரூம் இருக்கு. நம்ம போன உடனே ஒரு அற்புதமான வாசம், ஊதுபத்தி ஏற்றி வச்சு விளக்கு வச்சு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த சுவாமிக்கு மாலை டெய்லி, மல்லி புஷ்பம் டெய்லி. இவர் வருவார், கையில் கொஞ்சம் பூ எடுப்பார், நல்லா பிரார்த்தனை பண்ணி அப்படியே சுவாமிக்கு போடுவார். திருப்பி கையில் பூ எடுப்பார், நல்லா பிரார்த்தனை பண்ணி சுவாமிக்கு போடுவார். டெய்லி பூ எடுப்பார், நிறைய பிரார்த்தனை பண்ணி சுவாமிகிட்ட போடுவார். கொஞ்சம் காசு இருக்குது, அந்த காசு எடுத்து நல்லா வேண்டிட்டு அப்படி சுவாமி காலில் வச்சு அப்படி அந்த காசை வச்சிருவார். இதை ரெகுலராக பண்ணுறாரு. இதெல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணிட்டு நேராக போய் அந்த இடத்துல உட்கார்ந்த உடனே பாசிட்டிவான சைன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பாசிட்டிவான சைன், பாசிட்டிவான விஷயம் பேசுவார். அந்த படம் ஏதாவது ஒன்று அவர் புக் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் செக்கை அட்வான்ஸ் கொடுக்கணும்னா சுவாமிகிட்ட எடுத்து அந்த செக் வச்சிருவார். செக் வச்சு கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து அந்த சாமி ரூம் கிட்ட தான் வச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி யாராவது இவங்களுக்கு பணம் கொடுத்தாலும் அந்த பணத்தை கொண்டு போய் சுவாமிகிட்ட வச்சிருவாரு. அந்த குடுக்கல் வாங்கல் எல்லாமே அந்த சுவாமி முன்னாடி தான் நடக்கும். இப்படி அந்த சுவாமி ரூமே பார்த்துட்டேன்னா ஒரு மங்களகரமா இருந்துட்டு இருக்கு. அவர் சொல்ற, எனக்கு எங்க போனாலும் ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு அற்புதமான இடம்னா இந்த இடம் தாங்க. இந்த இடத்துல நான் எதை வச்சு பண்ணாலும் எனக்கு பெருமாளே இங்க இருக்கிற மாதிரி இருக்கும். எப்ப திருப்பதி போயிட்டு வந்தாலும் சரி, எப்போ நான் வெளியூர் போயிட்டு வந்தாலும் சரி, நான் ஆபீஸ்ல இந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கே போவேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி சென்டிமெண்டா உங்களுடைய அந்த இடத்தை ரொம்ப சீரும் சிறப்புமாக நம்ம எப்போ வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல ஒரு வாஸ்துவெல்லாம் உருவாயிடுச்சு, ஒரு செல்வ செழிப்பு உருவாயிடுச்சுன்னா தானே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வந்துடும். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள், சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆஃபீஸில் இந்த மாதிரி உருவாக்கி பாருங்க. ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஆஃபீஸில் ஒரு குட் வைப்ஸ் கிடைக்கும். அதன் மூலமாக வியாபாரம் பெருகும். அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக. நன்றி, நமஸ்காரம்.